கலையை கற்கவில்லை, நீங்கள் ஆளும் கலையை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மனிதனுக்கு வரும் புகழ்ச்சி, அவனுக்கு வரும் சோதனை. சொல்லுங்க, புகழ்ச்சி தான் நமக்கு வரும் சோதனை. அதை தான் மாடல் டிரான்ஸ்லேஷனில் உசுப்பேத்தி ரணகலமாக்காத அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ நம்ம எழுதா இருந்தால் அப்படி தானே எழுத முடியும். அப்படியே சொன்னால் புரிய மாட்டேங்குது. வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு பூடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. பாராட்டுனா ஏற்றுக்கோங்க, எல்லாம் சொல்லுங்க, பாராட்ட ஏற்றுக்கோங்க. ஆனால் அள்ளி வீசுவான், கவனமாக இருக்கணும். தம்பி, இது பார்டரை தாண்டி போயிட்டுருக்கு, இது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை, அப்படியே அடித்து ஊற்றுவாங்க. சில பேர் இந்த பயிற்சி டைம்லையே, இப்போ கேட்ரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா என்னத்துக்கு, எப்போ கேட்ரிங் கிளாஸ் முடிப்பீங்க? அதில் போய் படிங்க, சர்டிஃபிகேட் வாங்குங்க. இடையில வரும், இடையில நிறைய சோதனைகள்லாம் வரும். ஆனால் வெயிட் பண்ணுங்க. கடவுளே இந்த பூமியில் பிறந்து 30 வருஷம் வெயிட் பண்ணாருன்னா உங்களுக்கு என்ன சார்? சாட்டி டேபிளில் போட்டு இழைச்சிக்கிட்டே இருக்கார். மரியாள் பார்க்கார், இவர் இழைக்கிறதுக்கு தான் வந்தாரா? நமக்கு ஒரே இழைப்பாக இருக்க. தேவகுமாரன்றாங்க, ஒரு காணாமல் போன செம்பாவது கண்டுபிடிக்க வேண்டாமா? இவர் அப்படியே இருக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்குது. அப்பப்போ அதுக்கு ஒரு டெம்டேஷன் வருது, இவர் ஏதாவது ஒன்று பண்ணுவாரான்ட்டு போட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. தேவகுமாரனே, ஸ்ரீயே என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றாரு. இது ஒரு ஃபஸ்ட்டு டைலாக்காக இருக்காது, இது நிறைய வாட்டி இருந்தது. நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது முறையாலாம் இல்லை, வழக்கமாகவே ஏதாவது செய்யும் ஐயா, ஒன்றுமே கண்ணில் காட்ட மாட்டேங்கிங்கன்னு. நான் வேற கண்ணி பரிசுத்த ஆவியில் பிறந்தேன்னு சொல்லியிருக்கேன், நிரூபிங்க ஏதாச்சும். 30 வயசு ஆகுது, எப்படி இருந்திருக்கும் மரியாளுக்கு? நீங்கள் யோசித்து பாருங்கள். இதோ தேவதூன் வந்தால் ஆரம்பம்லாம் வேற மாதிரி இருந்தது, ஆனால் உன்ட்ட ஃபினிஷிங் சரியில்லையப்பான்ற மாதிரி உட்காந்துருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த 3.5 வருஷம் கலக்குன்னு கலக்கிட்டார். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் சீசன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமேன். வெயிட் ஃபார் யுவர் சீசன். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் காலம் வருவரை காத்திருங்க. ஆமேன். ஆயத்தமாக பண்ணி கொண்டிருக்கிற நேரம் தான் டெஸ்ட்லாம் வரும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் டைமில் இருப்பீங்க, அப்போ அவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். மனிதனுக்கு வரும் புகழ்ச்சி ஒரு சோதனையாக இருக்கிறது. அப்படி இப்படிம்பாங்க, நீங்கள் அப்படி செஞ்சிடலாமா பிரதர், நீங்கள் இப்படி பண்ணிடலாமாம்பாங்க. உங்களுக்கு தெரியணும் உங்கள் லெவல் என்னன்றது. இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா, அதான் சொல்கிறேன், நீங்கள் வாழும் கலையை கற்கவில்லை, நீங்கள் ஆளும் கலையை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமென்.